4வது மாதத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருப்பதனால் இந்த அதிகாலையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் அநேகம், எண்ணி முடியாதது. ஆமென். அதற்காகத்தான் நமக்காக அவர் மரணத்தை வென்றார், பாதாளத்தை ஜெயமெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய், ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்தை காணும்படியாக செய்தீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே, அதிகாலையிலே உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் அனைவரும் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு செல்ல இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக எங்களை பலப்படுத்தி கொண்டு கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எங்களை நீர் இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையில் கர்த்தாவே நாங்கள் அனைவரும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஐயா உமது கரத்தில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றி ஐயா. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியுங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தியிருந்தால், வேதனைப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்மை துக்கப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னிங்க ஐயா. அப்பா தேவனே, மற்றவர்களுடைய கர்த்தாவே தப்புதங்களை இந்த வேளையிலே நாங்கள் மன்னிக்கிறோம் கர்த்தாவே. அப்பொழுது தான் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது ஐயா. அப்பா தேவனே, அதன் பிரகாரமாக எங்களுடைய கர்த்தாவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கர்த்தாவை யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ, எரிச்சல் அடைந்தோமோ, கோபம் அடைந்தோமோ அவர்களை மன்னிக்கிறோம். இந்த வேளையில் அவர்களை காணும்பொழுது நாங்கள் சமாதானப்பட, பரிசுத்த ஆவியானவரே சமாதானக்காரனராக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தாவை மன்னித்ததற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தினால் கழுகினதற்காக நன்றி. சுத்திகரித்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. இந்த இடத்துல ஊற்றுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வீடுகளில் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தம் அக்னியாய் இறங்கினதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் அசுத்த கிரியைகளும் ஆண்டவரே சுட்டெரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அனைவரும் நீர் கர்த்தாவை ஆளுகை செய்து ஆதிக்கத்தை எங்கள் மேல் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் யெகோவா மெக்காதீஸ், பரிசுத்தமாக்கும் கர்த்தராக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இறங்கினதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை ஆளுகை செய்து கொண்டதற்காக நன்றி. அப்பா தேவனே, ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களுடைய முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு மனதோடு கூட நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு இன்றைக்கு சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறீர் ஐயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. நாங்கள் உம்மை கர்த்தாவே சுதந்திரமாய் துதிக்க போகிறோம். நீர் எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து துதிக்கலாமா கர்த்தரை? அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள். மகிமையின் தேவனே, மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை உருவாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, 6 நாளும் எங்களுக்கு தேவைகளை கர்த்தாவே நீர் உருவாக்கினீரே, அதற்காக ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் ஐயா. எங்களையும் படைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரங்கள் கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தா தேவனே உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஐயா.
பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களை உருவாக்கின தேவன், அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக சிலுவிலே பாடுபட்டீர் ஐயா. ஆண்டவரே மரித்தீர் ஐயா. மூன்றாம் நாள் உயிரோடு கூட கர்த்தாவே மரணத்தை ஜெயித்தீர், பாதாளத்தை வென்றீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. என்றைக்கும் எங்களுக்காக உம்முடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவை விடுதலை கொடுக்கிற ரத்தத்திற்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அதிசயங்களை செய்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே அடையாளங்களை செய்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், எங்கள் பிரச்சனைகளை கடந்து சென்று கர்த்தாவே தீர்வை காணுகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்மையானவைகளை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே அக்னியாய் இறங்கி எங்களை ஆண்டவரே அக்னி மதிலாய் இருந்து காக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கிற தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரங்கள் கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே புகழ் உமக்கே கர்த்தாவே, கனம் உமக்கே கர்த்தாவே, துதி உமக்கே கர்த்தாவே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏறெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதுமாக கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து கொண்டு இருக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆண்டு கொண்ட தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் இந்த ஆராதனையும் எங்களையும் வேலை அடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. எங்களுடைய சிந்தனையிலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி பலியிலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. துவக்க ஜெபத்தை பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து செய்வாங்க. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கும் ராஜா. இந்த வருடத்தில் 3 மாதங்கள் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் 1ஆம் தேதியில் உம்மை துதிக்க உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த அதிசயங்கள் 1000 உண்டு, அது விவரிக்க முடியாது. நீர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது பிரகாரம் 16:8 படி கர்த்தரையே எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்க்கிறபடியால் நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லி அதே போல் இன்று இந்த மாதத்தில் உம்மையை முன் வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை வேலை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படிய செபிக்கிற ராஜா. ஆண்டவரே வந்தவர்களை ஆண்டவரே அவரிடத்தில் நீங்கள் பேசும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆன்லைனில் பார்த்து கொண்டு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இன்னும் வர மாதத்தில் வராதவர்கள் வர மாதத்தில் கொண்டு வரும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தாசன் வார்த்தை கொடுக்கும்போது நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை எங்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீர் பெரிய தேவன் என்று எங்களோடு பேசி ஆண்டவரே இந்த மாதத்துக்கு என்ன செய்ய சித்தம் கொண்டுக்கிறீர்கள் அது செய்யும்படிக்க நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்கள் நிறுத்தம் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றி தாப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எல்லா வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே,
ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே சொல்லுமா தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆலையில் நீரே நாவத்தில் நீரே வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆலையில் நீரே என் ஆபத்தில் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா
ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா? ஆமென். நன்றி தாவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா, நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. இந்த முதல் தினம் கர்த்தாவே உங்களை எடுத்த கர்த்தா ஒப்பு கொடுக்கிறோம், இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆட்கொள்வீராக இயேசுப்பா, நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக கர்த்தாவே. அபிஷேகத்தினால நிரப்பி கர்த்தாவே, உங்க வல்லமையினால நிரப்பி கர்த்தாவே, நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தாபனே, நன்றி இயேசுவே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி தாபனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. ஆமென்.
என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஐயா. நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஐயா. உம்மை நேசிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். என் ஜீவனும் நீரே, சுவாசமும் நீரே. இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. நீர் ஆட்கொள்ளுங்க, நீ வழி நடத்துங்க கர்த்தாவே. உடைய சித்தம் இதற்றை நிறைவேறட்டும் கர்த்தாவே. நீர் பெருகணும் கர்த்தாவே, நாங்கள் சிறுகணும். எல்லா துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரத்தடி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா தூங்கல நினைக்கிறேன் எல்லாம். ஹalleluya சத்தமா சொல்லமா. Hallelujah. ஆமென். கர்த்தருக்கு Praise the ஸ்தோத்திரம். Lord. Our God is a good God. நம்மளுடைய தேவன் நல்ல தேவன். Every time we speak the promise and we claim the promise, He is ready to answer us. ஆமென். நாம் எப்பொழுதும் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ளும்போது, அதற்காக அதை வைத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். When we say the promise for this month, it doesn't mean the promise for this month, but from this day onwards, forever and ever, His promise remains the same. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கு கொடுக்கும்போது இந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்ல, இது வாழ்நாளெல்லாம் நித்திய நித்தியமாய் இருக்கிறது. Hallelujah. ஆமென். ஹalleluya. His promises are yes and amen. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. 3 months have gone by. 3 மாதங்கள் கடந்து போனது. So many ups and downs. எவ்வளவோ பள்ளங்கள் மேடுகள் நம் வாழ்க்கையில. What kind of life is this? எப்பேற்பட்ட வாழ்க்கை என்று நினைத்திருக்கலாம். The Lord says, yes, I am there with you. This kind of life is enough for you. I am there to bless you more and more. ஆமென். எப்பேற்பட்ட வாழ்க்கை போதும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை வழி நடத்துகிறேன் என்று கர்த்தர் When சொல்கிறார். He is there with us, our life is to the maximum. ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது அவர் போதுமானவராய் இருக்கிறார். Let's read the promised verse from Isaiah ஏசாயா chapter 59 59வது அதிகாரம் verse 19. 19வது வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Hallelujah. Amen. So shall they fear the name of the Lord from the west, and His glory from the rising of the sun. When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against him. Amen. Loving Heavenly Father, we thank கண்களை you, மூடி நம்ம Lord. ஜெபிக்கலாம். Thank you, Master, for this promise. Even as we claim this promise, let it come to pass every day in our lives. அப்பா தேவனே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் உரிமையாக்கி கொண்டு இந்த மாதத்திலே நாங்கள் கர்த்தா போகும்பொழுது நீர் கர்த்தா ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து கர்த்தராகிய ஆவியானவரே எங்களுக்கு முன்பாக இருந்து கொடியேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். The second part of this verse, it says, when the enemy comes, when the வெள்ளம் enemy போல் comes சத்துரு வரும்போது like a flood, the Spirit of Lord will lift up a standard against the enemy. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Hallelujah. Hallelujah. When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against him. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். Hallelujah. Hallelujah. What an encouragement it is for every one of us. ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளவு உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Holy Spirit, He is with me, He is observing me, He is all the time with me, He goes before me, He is by the side of me. ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளோடு கூட எல்லா பக்கத்திலும் இருக்கிறார். Hallelujah. Amen. He is protecting me all along wherever I am. அவர் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். And the very nature of the Holy Spirit is to lift us up to a standard against the enemy. ஆமென். நாம் எங்க இருந்தாலும் கர்த்தர் அவருடைய லெவலுக்கு தக்கவண்ணமாக நம்மளை உயர்த்தி அவனை சத்ருவானவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். Every approaching damage of the enemy, the Holy Spirit, the promise says that the Holy Spirit goes before you and He is able to destroy the plans of the enemy. சத்ருவானவன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஆபத்துகள் வாய்த்திருந்தாலும் பரிசுத்த ஆவியார் நமக்கு முன்பாக கடந்து சென்று அவனுடைய திட்டங்களை சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கிறார். Hallelujah. Hallelujah. This 59th chapter, 59வது ஏசாயா அதிகாரம். the Israelites were in their maximum sins and they realized that they are in a problem. ஆமென். அநேக உபத்திரங்களோடு கூட அவர்கள் கடந்து வந்த பொழுது கர்த்தர் எப்படியாக அவர்களை பாதுகாக்கிறார் என்ற காரியத்தை அவர்கள் உணர்ந்த ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. And when they changed their behavior, அவர்கள் தங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொண்ட when பொழுது they repented, அவர்கள் மனஸ்தாபப்பட்ட பொழுது when they called upon the Lord, தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது that is the time the Lord says, when the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift you up a standard against the enemy. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Hallelujah. Hallelujah. In English it says like a flood when the enemy comes. இங்க தமிழ்ல அப்படியாக சொல்லப்படுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது. Okay. Vellam means flood. Flood. Okay. Have you seen flood? வெள்ளம் வருது பார்த்திருக்கீங்களா? வீடியோ கிளிப்பிங் எல்லாம் பார்த்திருக்கோம்ல. How when the flood comes, it comes and destroys the whole place. Right? அந்த வெள்ளம் வரும்போது அந்த இடத்தை முழுதுமாக அது அழிக்கிறது. Even the cars and all, instead of the engine, without the engine only, the cars will be running, floating. Right? அந்த இடத்துல என்ன பொருள்கள் கார் இருந்தாலும் எது இருந்தாலும் அது அப்படியே அடித்து கொண்டு போகிறது. Even the houses, mobile houses, you will find houses also moving with the water. Right? எல்லா வீடுகளும் கூட அப்படியாக பெயர்ந்து அப்படியே அழிந்து போகும். See, in such a bad situation also, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், when the enemy shall come like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against the enemy. ஆமென். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். Hallelujah. However powerful the enemy is, our God is 1,000 times powerful than the enemy. ஆமென். சத்ருவானவன் எவ்வளவு வல்லமையாக இருந்தாலும் நம்மளுடைய தேவன் முற்றிலும் ஜெயமுள்ள தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. However swirling the flood is in your life, the promise is that God is there with you to save you from the damage of the flood. ஆமென். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சத்ருவானன் வெள்ளத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து சேர்த்தாலும் அழிவுகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் அந்த அழிவில் நின்று உங்களை மீட்டெடுத்து அவர் நமக்கு முன்பாக நின்று கொடியேற்றி நமக்கு ஜெயம் கொடுப்பார். Hallelujah. Yes, கொடியேற்று is a nice word. Okay, praise the Lord. He gives us the victory. Amen. அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். However strong you are in a flood, however muscular you are, however good you know to swim, I tell you, the floods will take you in that current. But when the Lord is there with you, the Spirit of God is there with you, He is there to save you. Amen. நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி, நீச்சல் தெரிஞ்சவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வெள்ளம் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வந்து கொடியேற்றுவார். Hallelujah. Not only the problems in this world, I am talking about
the mind that goes through Amen. so many wars every day, every moment. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சிந்தனையிலே இதோ போர்க்களமாக மாற்றுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராய் A இருக்கிறார். lot of tension between the world, the flesh and the spirit. நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். And in this war, sometimes our work for the Lord, our desire for the Lord goes for a toss because of the war in our mind. ஆமென். நாம் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று இருக்கிற எல்லா காரியத்திலும் இந்த சிந்தனையில இருக்கிற போர்க்களத்தினால் எல்லா காரியத்தையும் நாம் என்ன பண்ணுகிறோம், செய்ய முடியாமல் போகிறது. Hallelujah. In our mind, so many times we get tensed up in a situation. நம்மளுடைய சிந்தனையிலே அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம். In our minds, because of the situations, unwanted words come out of our mouths. ஆமென். நம்மளுடைய சிந்தனைகள் சிதறப்படுகிறதுனால், குழப்பத்தினால் இருப்பதனால் நம்முடைய வாயிலிருந்து வேண்டாத வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. Because of our pride and ego, so many words that is hurting others comes out of our mouth. நம்மளுடைய பெருமையினாலும், மாம்சத்தின் பெருமையினாலும், பொறாமையினாலும் நம்மளுடைய வாயிலிருந்து அநேக வார்த்தைகள் புறப்பட்டு வந்து அநேகரை துன்பப்படுத்துகிறது. And it destroys the plans of God in our life. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையும் கூட குலைக்கிறது. Not only that, in our mind the war goes on where should I or should I not believe the word of God. நம்மளுடைய சிந்தனை போர்க்களமாக மாற்றப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டாமா என்று சொல்லி நாம் அதிலும் கூட குழப்பம் அடைந்து போகிறோம். And that leads to hateful thoughts. அப்படியாக இருக்கும்போது நம்மளுடைய இருதயத்திலே ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளாக இருந்து எழும்புகிறது. And nasty words come out of our mouth. நம்மளுடைய வாயிலிருந்து வேண்டாத வார்த்தைகள் புறப்பட்டு போகிறது. Our flesh acts like one bad chorus பாடுற மாதிரி. நம்மளுடைய மாமிசம் தொடர்ந்து சொன்னதே சொல்லிக்கொண்டு அப்படியே இருக்கிறது. But as surely as the Lord lives, நம்முடைய தேவன் நம்மளோடு கூட ஜீவிக்கிறார். When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against the enemy. ஆமென். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். Hallelujah. Hallelujah. We can look up to God, we can depend on him. ஆமென். நாம் கர்த்தருடைய திருமுகத்தை தேடி நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். Hallelujah. Hallelujah. In the Bible we see how the Lord provides whatever required in that situation. அந்த சூழ்நிலையில நமக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even in our mental, even in our thinking, the Lord says, I will be there when the flood of the enemy comes against you. நம்மளுடைய சிந்தனையிலும் கூட நம்ம சிந்திக்கிற காரியங்களிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சத்ருவானவர் வெள்ளம் போல வரும்போது நான் உங்களுக்கு முன்பாக இருந்து கொடியேற்றுவேன் என்று. Hallelujah. Hallelujah. The source of our victory is our God and the Holy Spirit. ஆமென். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆதாரமாய் இருக்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. Hallelujah. Every time when we lean on his understanding, he is there to come against that flood that is bringing in a great damage in your life. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் மேல் நாம் சார்ந்து இருக்கும்போது எப்பேற்பட்ட அழிவுகள் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் அதை சரிபடுத்தி நமக்கு கூட இருந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In the old covenant, whenever the Israelites cried unto the Lord says, okay, I am there with you. I will fight for you. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலைவனத்திலே நடந்து போகும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுத்து வழி நடத்துகிறவராய் இருந்தார். Let us see one of the examples. ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். 2 Chronicles 2 நாளாகமம் chapter 20 20வது அதிகாரம் verse 12. 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். Hallelujah. Here we see King Jehoshaphat, 3
of the major enemies come and attack him. யோசேபாத் அவருக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வந்து அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வருகிறார்கள். And here he cries to the Lord. இங்கே கர்த்தரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். He says, Lord, 3 of the major enemies have surrounded me. இதோ 3 பலசாலியான ராஜ்யங்கள் எங்களுக்கு எதிராக எழுந்திருத்து இருக்கிறது. And at that time he cries out to the Lord. அந்த வேளையிலே இதோ கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். Our eyes are upon you, Lord. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. We do not know what to do. நாங்கள் என்ன செய்வதென்று அறியோம். And immediately what the Lord does, let's see. கர்த்தர் உடனடியாக என்ன செய்கிறார் என்றால், As soon as he admits his weakness, அவங்களுடைய பலவீனத்தை அவர் அறிந்து கொண்ட உடனே in verse 15, 15லே கர்த்தர் சொல்லுகிறார், 15ஆம் வசனத்திலே, and he said, Hearken ye all Judah, and ye inhabitants of Jerusalem, and thou King Jehoshaphat, thus saith the Lord unto you, Be not afraid, nor dismayed, for by reason of this great multitude, for the battle is not yours, but God's. Amen. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. Hallelujah. Hallelujah. This battle is not yours, but God's. Amen. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. The battle is God's and the victory is yours. Amen. யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. Whatever the flood is, the Holy Spirit says that he goes before you and makes sure that he comes against the flood and gives you the victory. Amen. எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று அவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். Verse 24 in the same chapter. 2:20 அதிகாரத்தில் 24ஆம் வசனம், யூத மனுஷர் வனாந்தரத்திலுள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. Hallelujah. Hallelujah. See, what happens is all the 3 enemies, they came to fight against the king, and they fought among themselves, and they could see dead bodies. They did not do anything. All they did was they praised God. They started singing praises to God, and the enemies fought against each other, and they were all destroyed. Amen. அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கண்ணீரோடு கூட கர்த்தர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியவில்லை என்று சொன்னார்கள். கர்த்தர் மேல் சார்ந்து இருந்தார்கள். அதனால் இந்த 3 ராஜ்யங்களும் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அவர்களுடைய பிரேதங்களை அவர்கள் கண்டார்கள். Hallelujah. Hallelujah. Verse 22, when they began to sing and to praise the Lord, set ambushments against the children of Ammon, Moab, and Mount Seir, which were come against Judah, and they were smitten. Amen. அவர்கள் செய்ததெல்லாம் என்னவென்றால், 22வது வசனத்தில் உண்டு, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. The same promise holds good for us even in this day. இந்த நாளிலும் கூட இந்த வசனம் வாக்குத்தத்தம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. When the enemy comes like a flood, the Spirit of the Lord will come against the flood, and he is able to save you. ஆமென். சத்ருவானவன் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று அவர்களை எதிர்த்து அவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will lift up your standard against the enemy. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக எழுந்திருத்து நின்று நமக்கு கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will lift up our standard. கர்த்தர் நமக்காக எழுந்தருளி. Okay, how do you say in Tamil? He will lift up our standard. That is a promise, no? அதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். Hallelujah. கொடியேற்றுவார் என்று தான் ஸ்டாண்டர்ட். Okay, கொடியேற்றுவார். கொடியேற்றுவார்.
சரி, அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லாமா? அவர் கொடியேற்றுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லுங்க. Hallelujah. The Holy Spirit will raise up a standard. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழும்பி கொடியேற்றுவார். Hallelujah. Amen. He will fight for us, protect us and give us rest to fight another day. ஆமென். கர்த்தர் நமக்காக பாதுகாப்பிற்காக நம்மளோட கூட இருந்து அவர் கொடியேற்றி நம்மை ஜெயம் எடுக்க வைப்பார். Hallelujah. Hallelujah. Jeremiah chapter 1 எரேமியா 1ஆம் அதிகாரம் 19th verse says, they shall fight against thee, but they shall not prevail against thee. ஆமென். For I am with thee, saith the Lord. Hallelujah. 119. 119. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. ஆமென். ஹalleluya. Whoever is fighting against you, I tell you, they have already lost the battle. ஆமென். யாரெல்லாம் உனக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்களோ முன்னதாகவே அவர்கள் தோற்று போனார்கள். Hallelujah. Hallelujah. Greater is the one that is within me than the one in this ஏனென்றால் world. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹalleluya. Hallelujah. With the Holy Spirit, literally we are overcomers. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது நாம் எப்பொழுது முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. He brought joy for us and he still brings joy. ஆமென். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தார், இன்னும் அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராகவே He இருக்கிறார். brought us healing and he still continues to bring healing. நமக்கு சுகத்தை கொடுத்த தேவன் தொடர்ந்து சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Amen. He that lifts up the hands that hangs down, I tell you, he will continue to help you to lift up your hand in victory. ஆமென். உங்களுடைய கரத்தை உயர்த்தின தேவன் தொடர்ந்து நம்முடைய கரங்களை உயர்ந்திருக்க செய்ய வல்லவராய் He has இருக்கிறார். comforted us and he will still continue to comfort us. அவர் நம்மை இதோ ஆறுதல் அளித்த தேவனாகவே இருக்கிறார். அவர் இன்னும் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. The world changes but he never changes. ஆமென். இந்த உலகம் மாற்றப்படலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாறாத தேவனாய் நம்மளோடு கூட Even though இருக்கிறார். his name is being blasphemed all across, still he doesn't change. He still is the same God. He says, be still and know that I am God. ஆமென். கர்த்தரை குறித்து என்ன காரியங்கள் வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Hallelujah. The Spirit of the Lord is raising up a standard against the enemy. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக சென்று கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In his presence we tremble. அவருடைய பிரசன்னத்திலே சத்துருவானவன் நடுநடுங்குவான். We also tremble. நாமும் கூட நடுநடுங்குவோம். Why? ஏனென்றால் Because of his love, because of his power, we tremble. ஆமென். Amen. அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் கண்டு அவருக்கு முன்பாக பயபக்தியோடு கூட நடுநடுங்குவோம். Because we respect him, we tremble. நாம் அவருக்கு மதிப்பு கொடுப்பதனால், அவரை கனப்படுத்துவதனால் நாம் நடுநடுங்குவோம். Hallelujah. Hallelujah. So there's a great light emerging from the darkness. In these days, the Lord is going to stand against the flood and raise you up to a ஆமென். standard. இந்த இருளை கர்த்தர் மறைத்து வெளிச்சமாக நம்மளோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Shall we say that promise again? நம்ம அந்த When? வசனத்தை நாம் வாசிக்கலாமா? When the enemy comes like a flood. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த Okay. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்று அந்த காரியத்தை வாசிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Hallelujah. Hallelujah. The Lord will lift up a standard in your life. Believe in it. Claim this promise. I tell you, in the coming days, you will experience it. ஆமென்.
இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். சாத்தான் உங்களுக்கு முன்பாக வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக நின்று அவர் கொடியேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. We have to receive this promise. He says He has promised us, but how do you receive this promise? எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அது எப்படியாக பெற்றுக்கொள்வது? Let's read same 2 Chronicles chapter 20. 2 நாளாகமம் 20வது அதே அதிகாரம் verse and 20th chapter verse 13. 13வது வசனம். யூத கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். Hallelujah. Hallelujah. And all Judah stood before the Lord with their little ones, their wives and their children. Hallelujah. Amen. அவருக்கு முன்பாக குடும்பமே நிற்க வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. They stood in front of him. கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் நின்றார்கள். It means they were praying. அவர்கள் நின்று ஜெபித்தார்கள். They said, no, I want this to happen. ஆமென். கர்த்தாவே இந்த காரியம் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பமாய் சபையாய் அவர்கள் நின்றார்கள். Hallelujah. Hallelujah. Which means they were standing there and praying and crying to the Lord. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். See, when you cry and when you ask the Lord, it does not mean that we are begging to the Lord. There are different ways that we ask the Lord. ஆமென். இதோ நம் கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிச்சை கேட்கிறதாக அல்ல, கர்த்தரை நோக்கி அநேக விதத்தில் நொறுங்குண்டவர்களாக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். In our expression, there are so many ways we express to the Lord and we ask him. நம்மளுடைய சங்கடத்தை கண்ணீரை அநேக விதத்திலே நாம் வெளிப்படுத்த முடியும். By crying, I express my love towards him and I believe that he will change the course of the flood. ஆமென். நாம் அன்போடு கூட நம்ம கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சந்நிதியிலே போய் நாம் குடும்பமாய் நிற்கும்போது சபையாக நிற்கும்போது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். So there are different ways that we cling to the promise of God. அநேக விதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். Hallelujah. So depend completely on God and his promises for deliverance. Allow the promises of God to come to pass in your lives and the Lord is pleased with that. You will see victory. அநேக விதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சூழ்நிலையிலே நீங்கள் உபயோகிக்கும்போது கர்த்தர் நமக்காக கூட இருந்து எல்லா காரியத்தையும் உருமாற்றி நம்மை ஜெயம் கொள்ளுகிறவராக நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We all go through battles, right? நாம் அநேக சூழ்நிலைகளிலே கடந்து போகிறோம். Some sort of battle maybe in your mind and even in your personal lives you're going through certain battles. உங்களுடைய சிந்தனையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் வேலையிடத்திலே அநேக விதத்திலே நீங்கள் இதோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டே இருக்கலாம். In your family, in your jobs, you may be going through certain battles. உங்களுடைய வேலையிலே உங்களுடைய குடும்பத்திலே இப்பேற்பட்ட வேண்டாத சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம். Even as you are listening to this message, some of these situations are going through your mind. இந்த வசனத்தை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் சிந்தனையிலே அநேக காரியங்கள் இது உங்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கலாம். The enemy wants to destroy your body by the blood of the flood of the enemy. He wants to destroy your body, but the Lord says, I will destroy the floods and I will raise you up to a standard. Amen. சத்துருவானவன் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய காரியங்களும் அவனுடைய வெள்ளத்தினாலே அழிக்க ஏதோ வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அந்த வெள்ளத்தை அழித்து போட்டு கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று குடியேற்ற வல்லவராய் இருக்கிறார். The enemy comes like a flood to destroy even your married life. உங்களுடைய கல்யாண வாழ்க்கையும் கூட அவன் இதோ சத்ருவான் வெள்ளம் போல வந்து அழிக்க பார்த்து கொண்டே இருக்கலாம். But the Lord says, I will lift up your standard. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பாக நின்று கொடியேற்றுவேன் என்று. The enemy comes to bring in a great havoc even in your financial situation, but the Lord says, I will lift you up to a different standard against you. உங்களுடைய பண காரியத்திலும் கூட சத்ருவானன் வந்து அழிவை கொண்டு வருவதற்காக அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பாக நின்று கொடியேற்றி ஜெயத்தை கொடுப்பேன். ஹalleluya. Hallelujah.
Hallelujah. You are stronger than your situation. ஆமென். நீங்கள் உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Whatever the battle that you are going through right now, இப்பொழுது நீங்கள் எந்தெந்த போராட்டங்களிலே இருக்கிறீர்களோ, the promise of God is கர்த்தருடைய வாக்குத்தத்தம் that He will lift you up to a standard இதோ against the enemy. கர்த்தர் அவருடைய லெவலுக்கு கொண்டு போய் உங்களை கர்த்தர் கொடியேற்றி காப்பாற்றுவார். Hallelujah. Hallelujah. Maybe the battle of sickness, it may be the battle of your finance, it may be the battle in your family. Whatever the battle, the Lord says, I will lift you up to a standard. உங்களுடைய வாழ்க்கையிலே பணக்காரியமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், அநேக சூழ்நிலைகளாக இருக்கலாம். இந்த போராட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்து அவர் கொடியேற்றி உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So congratulations, you have problems. ஆமென். உங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதனால் நல்லதுதான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து Hallelujah. கொடியேற்றுவார். Only then He will show what He is and how He can bless you. அப்படியாக சத்ருவானவன் கொண்டு வரும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். The battle is the Lord's. ஆமென். அந்த யுத்தம் கர்த்தருடையது, But the victory is yours. வெற்றி நம்முடையது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். ஹalleluya. Let us read that verse of promise from Isaiah. வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59 19வது வசனம் இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்கலாம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Hallelujah. Hallelujah. When the enemy comes like a flood, the Spirit of the Lord will lift up a standard against him. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவ்வளோ அழகா கர்த்தர் சொல்றார். கொஞ்சம் ஜோரா ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. He loves us, right? நம்மை நேசிக்கிற தேவன். Hallelujah. Even today his promises are yes and amen. ஆமென். இன்றைக்கும் அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. Hallelujah. எல்லாம் இந்த பைபிளை எப்படி பிடிச்சுக்கோங்க. ஒரு முத்தம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. We love Jesus. Amen. We love Jesus. நாம் கர்த்தரை நேசிக்கிறோம். இருக்கிறீங்களா? Hallelujah. ஜோரா ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. Thank you Lord for your கர்த்தாவே உமக்கு promise. நன்றி கர்த்தாவே உம்முடைய give you all the வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. Thank you man. நாம் அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம் இந்த வேளையில. Before the last blessings, Pastor. கடைசி ஆசீர்வாதத்திற்கு முன்னதாக பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து ஜெபிப்பார்கள். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கும் ராஜா. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் தம்மை கொடி பிடிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் நீர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்து பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பரக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை சூழ்ச்சி பிசாசானவன் கொண்டு வந்தாலும் அந்த சூழ்ச்சியெல்லாம் நஸ்தரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசின் கிரைகள், எல்லா அந்தகார தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் தான் பெரிய காரியம் செய்கிற போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுறதுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய வாக்குத்தத்தை நம்பி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போவதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவியானவர் உண்டு, அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தின்படி ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களோடு கூட வருகிறீர். அதனால் எப்பொழுதும் எங்கள் விடுதலையோடு நாங்கள் வாழ்வதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய தாசனுக்காக செபிக்கிறேன், பாஸ்டர் அம்மாக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க குடும்ப
குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜோஷி அவங்க மனைவி 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வந்தவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை மேன்மேலும் பெருக செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. நீங்கள் தான் கூட இருந்து வழிநடத்துங்க. பாஸ்டர் மகள் நல்ல ஆரோக்கியத்தும் சுகத்தை பலத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்தவர்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய வசனம் இவருக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் இருக்கருக்குள்ள பட்டயம் இவருக்குள்ள கிரியை செய்து பயப்படாது திகையாது என்று சொல்லி நீரே பக்கத்துணையாக இருந்து பக்கபலனாக இருந்து யுத்தம் உம்முடையது, வெற்றி எங்களுடைய ஆண்டவரே. அதுக்காக கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். ஜெஷபத் ராஜாவை நீங்கள் பாதுகாத்த அதே தேவன் இன்று எங்களையும் பாதுகாக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். உங்களுடைய வலது கரத்தை தலையின் மேலும் இடது கரத்தை நீங்கள் இருதயத்திலும் வைங்க. உங்களுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்க போராட்டமாக இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது இல்லைங்களா? இருதயத்திலும் நீங்கள் தலையிலும் கையை வைங்க. நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா போராட்டங்களும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் நமக்கு யுத்தம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சரீரத்திலாகட்டும், சிந்தனையிலாகட்டும், இருதயத்திலாகட்டும், கர்த்தர் இந்த வேளையில் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. ஒரு பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலவர் எந்தரிய சாந்த லோமியா. அப்பா தேவனே, சிந்தனை போர்க்களமாய் ஆக்கியிருக்கிற சத்ருவானவனையும் இருதயத்திலே கலக்கங்களை கொண்டு வந்து ஆண்டவரே அழுகையினால் நிரப்பி இருக்கிற காரியங்களும் ஐயா, சரீரத்திலே பலவீனங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற காரியங்களும் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலக என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா தேவனே, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே, நீர் கர்த்தாவே வெள்ளம் போல வந்த சத்ருவானவனை கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக நின்று கொடியேற்றி விரட்டினதற்காக நன்றி கர்த்தாவே. சத்ருவானவன் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இப்பொழுது கர்த்தா உம்முடைய ஆதிக்கத்தை ஐயா ஆண்டவரே எங்கள் சிந்தனையிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் வாய்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சமாதானத்தின் தேவன் தாவனே ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து பலத்தை கொடுத்து எங்களை அனுப்புகிறதற்காக நன்றி. இந்த மாதத்தின் முழுவதற்குமாக கர்த்தாவே ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாங்கள் மூடி மறைக்கிறோம் ஐயா. ஆறுதல் அளித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆறுதல் அளித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூட கடந்து செல்லுகிறோம். மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறும்பொழுது அவர்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் சத்ருவானவன் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Hallelujah. So when you are down to nothing, God is up to something in your ஆமென். lives. நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலே கீழாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிறுத்த வல்லவராய் This இருக்கிறார். morning, even as we pray, நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கும் we பொழுது pray that you leap out of debt. நீங்கள் எல்லா விதமான கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள். Even as we claim this promise, நாம் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொண்டு பிடித்து இருக்கும் பொழுது you will overcome stagnation in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு இடத்திலே நிலை தங்கி இருக்கிற காரியம் விட்டு நீங்கள் முன்னே போகும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Even as you claim this promise, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது you will overcome loneliness. உங்கள் தனிமையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். You will overcome disappointment. நீங்கள் ஏமாற்றத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். You will overcome your depression. உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து மன அழுத்தத்தை மேற்கொள்வீர்கள். You will overcome your confusion. உங்களுடைய குழப்பங்களின் மேல் நீங்கள் மேற்கொள்வீர்கள். You will overcome rejection.
உங்களை தள்ளி வைக்கிற காரியத்திலிருந்து மேற்கொள்வீர்கள். The supernatural doors will be open for you today. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. What the devil has stolen, you will get it back in Jesus' name. எதையெல்லாம் இழந்து போனீர்களோ எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Some may trust in horses, some may trust in chariots, but we trust in the name of the Lord. ஆமென். அநேகர் குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் இதோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You will overcome all the traps of the enemy in Jesus' name. சத்ருவானுடைய தந்திரமான காரியங்களுக்கு எல்லாம் நீங்கள் விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் உங்களை. And you will jump into joy and greatness. ஆமென். In Jesus' நீங்கள் name. இதோ சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Claim the promise and be blessed. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு இதோ நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே நிலைத்து நின்று ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். Keep claiming his promises, and in this walk of life you will see victory after victory. ஆமென். நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையிலே நடக்கும்போது நீங்கள் வெற்றியின் மேல் வெற்றியை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Lord, we thank you, Master, for blessing your children in a very special way this morning. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, this morning, even as Pastor Emmanuel is not here, his niece has gone to be with the Lord, and he is in a very sad state. And this morning, we pray that he be strengthened and his family be strengthened. அப்பா தேவனே, பாஸ்டர் இம்மானுவேல் எங்களோடு கூட இல்லை. அவர்களுக்கு சொந்தமானவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். அந்த இடத்திலே மகனையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த இழந்து போனவர்கள் குடும்பத்தையும் நீர் கர்த்தாவை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. This morning we humble ourselves before you, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. We bow down before you, we worship you, Master. உமக்கு முன்பாக தலைகளை வணங்கி தொழுது கொள்ளுகிறோம் ஐயா. Because you will raise up to a standard. அப்பா தேவனே, நீர் எங்களுக்கு முன்பாக கொடியேற்றுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. You will raise us up to a standard. அப்பா தேவனே, எங்களை நீர் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சித்தத்தின்படி உயர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Against the enemy, Master. ஆண்டவரே, இதோ சத்ருவானுக்கு எதிராக எங்களை உயர்த்துகிறதற்காக நன்றி We give you செலுத்துகிறோம். all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். Amen. கண்களை மூடி கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கரத்தை உயர்த்தி. Thank you, Jesus. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. God Praise bless the you. Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.